Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பாயாசம் ரெசிபி பார்க்க போறோம். கடலைப்பருப்பு பாயாசம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா டேஸ்டியா கலர்ஃபுல்லா இருக்கிறதோட ரொம்ப குயிக்காவும் நம்ம பண்ணிரலாம். வாங்க இப்போ அதை எப்படி பண்ணலாம்னு பார்த்தறனா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு முதல்ல ஒரு கப் போல கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இதை வந்து நம்ம நல்லா குக் பண்ண போறோம். அதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு கப் டபுள் மடங்காக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்புக்கு 2 கப் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து 4-5 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே நமக்கு கடலைப்பருப்பு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்பு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்க போகிறோம். இருக்கிறதுல ஒரு 3/4 பாகம் கடலைப்பருப்பு எடுத்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். மீதி அந்த கடலைப்பருப்போடு நம்ம சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதனால கொஞ்சமாக அரைக்காமல் அப்படியே பருப்பாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இருக்கிற பருப்போடவே வந்து ஆட் பண்ணிட போகிறோம். நமக்கு திடீர்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு ஒரு பாயசம் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப குயிக்காகவும் நீங்கள் வந்து பண்ணிடலாம். இப்போது அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அலசி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து கடலைப்பருப்பு வந்து ஏற்கனவே கொஞ்சம் திக்காகும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டம்ளர் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நான் வந்து இதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கணும் இல்லை கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்கள், கலரே எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா வெல்லம் கரைஞ்சதும் இதில் நம்ம தேங்காயும் ஏலக்காயும் அரைச்ச துருவலை வந்து சேர்த்துருக்கோம். தேங்காய் துருவலோட நம்ம ஏலக்காயை அரைச்சி சேர்க்கும் போது நல்லா ஏலக்காயோட ஸ்மெல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே எல்லா டிஷ்க்குமே வந்து இந்த மாதிரி தான் நான் ஏலக்காய் வந்து சேர்த்துப்பேன். தேங்காயோட நம்ம சேர்த்து அரைச்சிட்டோன்னா ரொம்ப சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் ஸ்மெல் கிடைக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுருக்கோம். நல்லா கொதித்ததும் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு கொதி விட்டோம்னா நம்மளோட கடலைப்பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது வந்து டக்குன்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் செய்யுங்க. இல்லைன்னா வந்து நம்ம வெள்ளி செவ்வாயெல்லாம் சாமிக்கு பிரசாதம் செய்யனா கூட இதை வந்து நீங்கள் செய்யலாம். ரொம்ப சூப்பரான ரெசிபி. அதுக்கெலாம் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈஸியான சிம்பிளான ரெசிபியை கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.